வணக்கம். சுக்கிர தசாவை யோக தசாவாக மாற்றக்கூடிய வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருத்தருக்கு சுக்கிர தசா நடந்தது அப்படின்னா அந்த தசா ஒரு மிக நீண்ட கால தசா, 20 வருட தசா. இந்த 20 வருட தசாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் பணவரவுகளோ செல்வங்களோ இதெல்லாம் வர்றது கிடையாது. அப்படி வர வைக்கணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு சில பரிகாரங்கள் இல்லை, நம்மளை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா 75% சுக்கிரனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இதனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக 20 வருடங்களும் அதை செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு சுக்கிர தசா மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வ வளமான ஒரு தசாவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். முதல்ல சுக்கிர தசா உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் நல்ல விரதம் இருந்து அம்மன் கோயிலுக்கு போங்க. அப்படி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு 1/2 hour செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுக்கிர தசாவில் கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிர தசா நடைபெறுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் நண்பகலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கிரன். அப்போ நண்பகலில் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு தைலத்தை எடுத்து உங்கள் உடம்புல தேய்ச்சிக்கிட்டு, அதாவது இயற்கையான முறையில் இருக்கிற தைலத்தை வாங்கி உங்கள் உடம்புல தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா அதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர தசை பல பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அதே மாதிரி முஸ்லீம்கள் இருக்காங்கள்ல, அவங்கள ஒரு நண்பர்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அவங்க மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதாவது என்ன அப்படின்னா முஸ்லீம் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அது ராகுவை குறிக்காது, சுக்கிரனை தான் குறிக்கும். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறதுனால நீங்கள் அவர்களோட ஒரு நட்பை உறவை காட்டும் போது உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 15 வயதிலிருந்து 30 வயசுக்குள்ளே உள்ளவர்களோட நல்ல இளமையாக இருக்கிறவங்களோட உங்களுடைய நட்பு முறை அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். கிழக்கு முகமாக இருக்கிற அம்மனாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை சுக்கிரன் கொடுப்பார். கிழக்கு நோக்கி இருக்கும் முகத்தை காட்டக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன். அப்படின்னால கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த மாதிரியான கோயில்களை நீங்கள் தேடி சென்று வணங்கும் போது சுக்கிரன் பல பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு சினிமாவை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ சினிமாவை நீங்கள் பார்க்கலாம். அது மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இப்போல்லாம் மால்கள்லாம் இருக்குல்ல, மாலில் போய் ஏதாவது ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் போய் நீங்கள் ஒரு படம் பார்க்குறது அப்படிங்கிறது சுக்கிரனுடைய காரத்துவங்களை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். வெண்சாமரம் வீசிக்கொண்டு இருக்கும் நபர்களை சந்திப்பது அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஒரு தகுதியான ஒரு பரிகாரம். வெண்சாமரம் விற்றுக்கொண்டு இருக்கிறது, அந்த காலத்தில் வெண்சாமரம் வீசிய அரசர்கள் இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா அரசனுக்கு ஒப்பானவர் இருக்கிறவங்கள சந்திக்கிறது, அவங்களோட உறவு வச்சுக்கொள்கிறது சுக்கிரனோட காரத்துவங்களை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் ஒரு தொழில்கள்லையோ இல்லை ஒரு அலுவலகத்திலேயோ உயர் பதவிகளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன். அப்போ உயர் பதவிகளோடு இருக்கிறவங்களோட நட்பு பாராட்டுவது சுக்கிரனை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி சுக்கிர தசாவில் தாந்திரிகர்களை கொண்டு நீங்கள் பூஜை பண்ணணும். தாந்திரிகள்னால் பிராமணர்கள் அல்லாதவர்களாக தாந்திரிகர்கள் இருப்பாங்க. அந்த பூஜைகளை நீங்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பலப்பெற்று உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவார். தாந்திரிக பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூஜைகளை நீங்கள் செய்யலாம். லக்ஷ்மி பூஜையும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனோட காரத்துவங்களை அதிகப்படுத்தும்.
அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா லக்ஷ்மி பூஜையை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து உங்களுடைய வீட்டில் நீங்களாகவே வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களை நல்ல அழகுபடுத்தி கொள்வது அப்படிங்கிறது வந்து சுக்கிரனை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நல்லா அழகுபடுத்தி நல்லா சுத்தமாக வைத்து கொண்டு 2 நேரம் குளித்து நல்லா சுத்தமாக வச்சுட்டு நல்ல வெண்மை தரக்கூடிய ஆடைகளாக நீங்கள் அணியும் போது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனோட காரத்துவங்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகப்படுத்தும். அதே மாதிரி வாசனை திரவியங்கள் அப்படிங்கிறது காட்டக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். அப்போ வாசனை திரவியங்களும் நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா சுக்கிரனை வந்து நல்லா வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இது அனைத்துமே வந்து சுக்கிர தசாவில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களோட உறவு அப்படின்னு வச்சுக்கணும். பெண்கள் அப்படின்னா தகாத உறவு கிடையாது, நல்ல உறவு, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது. அதே மாதிரி பார்த்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு உங்களால் முடிந்த ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு பொருள்களை அவங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பலம் பெறும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மோசமாக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பரிகாரங்களை உங்களால் நீங்களே வந்து செய்யும் போது சுக்கிரன் நல்ல பலம் பெற்று உங்களுக்கு சுக்கிர தசா மிகப்பெரிய ஒரு யோக தசாவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும். 1 மாதம் செஞ்சுட்டு அத்தோடு விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக 20 வருடங்களும் இதை செய்யும் போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்லையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சுக்கிரனால் மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.